We are so careful about our external clothes. நம்முடைய வெளிப்பிரகாரமான ஆடையிலே நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். You look into the mirror and comb your hair. கண்ணாடியை பார்த்து தலையை சீவிக் கொள்கிறோம். You take care of your external dress. வெளியே உள்ள ஆடை ஒழுங்காக இருக்க வேண்டும், அழுக்கு இருக்க கூடாது, நேர்த்தியா இருக்க வேண்டும் என்று கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். That's good. அது நல்லதுதான். But here is an inner dress. ஆனால் இங்கே உள் அலங்காரம் ஒன்று இருக்கிறது. It's called the dress of holiness. அது பரிசுத்த ஆடை என்று If we don't have this holiness, இந்த பரிசுத்த ஆடை இல்லை என்றால் we are naked before God. நாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாக இருக்கிறோம். Did you know that? உங்களுக்கு தெரியுமா? Any time in your life, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும், it's not only when we come to the meeting, கூட்டங்களுக்கு வரும்போது மட்டுமல்ல, because we should be worshiping God all the time. நாம் எல்லா நேரங்களிலுமே தேவனுக்கு ஆராதனை செய்வர்களாக இருக்க வேண்டும். Any time in your life when there is no holiness in your heart, எந்த ஒரு நேரத்திலேயுமே உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால் you are naked. நீங்கள் நிர்வாணியாக இருக்கிறீர்கள். Keep this before you. எப்பொழுதுமே இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். The only dress God wants in my heart is the dress of holiness. தேவனுக்கு தேவையான ஒரே ஆடை பரிசுத்தம் என்கிற ஆடை. Sin makes me naked. பாவம் என்னை நிர்வாணியாக்குகிறது. We know that as soon as Adam and Eve sinned, immediately they felt we are naked. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவர்கள் நிர்வாணிகளாய் உணர்ந்தார்கள். Do you have that sense? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? As soon as you commit one sin, ஒரு பாவம் செய்த உடனே, one word, ஒரு வார்த்தை சொன்ன உடனே, one wrong look, ஒரு தவறான பார்வை, oh God, I'm naked. ஆண்டவரே நான் நிர்வாணியாகி விட்டேன். My clothes are gone. ஆண்டவரே என்னுடைய ஆடை போய் விட்டதே. We must have that sense of alertness to holiness from now on. இப்பொழுதிலிருந்து பரிசுத்தத்தை குறித்து இப்படி ஒரு உணர்வு விழிப்பு நமக்கு அவசியமாக There இருக்கிறது. is only one dress which God accepts. தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது. It's holiness. அதுதான் பரிசுத்தம். And one sin will make me naked. ஒரு பாவம் போதும் என்னை நிர்வாணியாக்கி That is விடும். why as soon as I am aware of sin, I must confess it to the Lord. ஆகவே தான் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு வந்த உடனே மாத்திரத்திலே நான் அறிக்கை செய்ய If வேண்டும். I've hurt somebody else, I must immediately go to that person and ask that person's நான் forgiveness. வேறு ஒருவரை நான் புண்படுத்தி இருந்தால் உடனடியாக சென்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். And put my dress on again. மீண்டுமா என்னுடைய ஆடையை நான் போட்டுக்கொள்ள வேண்டும். Think if from now on you say, Lord, I never want to be naked at a single moment of any day. ஆண்டவரே எந்த ஒரு நாளிலும் ஒரு சன பொழுது கூட ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்க I கூடாது. always want to be holy. எப்பொழுதுமே நான் I பரிசுத்தமாக always want to have a dress in my spirit. எப்பொழுதுமே என்னுடைய ஆவியிலே ஒரு உடை காணப்பட வேண்டும். I believe your life will be fantastically effective for God. உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு மிக பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் அமையும். And the name of the Lord will be honored through you. உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் கனப்படுத்தப்படும், And God மகிமைப்படுத்தப்படும். will be pleased with you like he was with Jesus. இயேசுவிடத்திலே தேவன் பிரியமா இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே பிரியமா இருப்பார். You don't have to be a preacher. நீங்கள் பிரசங்கியாரா இருக்க வேண்டும் என்று You தேவையில்லை. don't have to heal the sick. நீங்கள் வியாதியஸ்தரை குணமாக்க வேண்டும் என்று தேவையில்லை. Keep your heart pure.